மகரம் ராசிக்கார நண்பர்களுடைய வெற்றி ரகசியம், அவங்க லைஃப்ல அடுத்த கட்டம் நகர்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, ஒரு எளிமையான தத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள கவனிக்கணும். காலப்புருஷ லக்னத்திற்கு 10வது இடமாக வரக்கூடியது மகர ராசி. பொதுவாக இந்த மகர ராசி 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமாக ஜோதிடத்துல நம்ம பராசர ரீதியில சொல்லப்பட்டிருந்தாலும், சனி பகவான் வந்து நமக்கு ஜீவனக்காரகனாகவும், விதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமாகவும், கொடுப்பினைக்கு உள்ள கிரகமாகவும் வருவதனால உங்களுடைய ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாடு. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாகவும் வருவார் மேஷத்துக்கு. 11ஆம் அதிபதியாகவும் வருவார் விருச்சிக ராசிக்கு. இத வந்து நம்ம வழிபாடா எடுத்து பண்ணணுங்க. குறிப்பா மகரம் வந்து நிலத்தத்துவம் இயங்கக்கூடிய ராசி. மகர ராசிக்கு நிலத்தத்துவம், உச்சமடையக்கூடிய செவ்வாயினுடைய தத்துவம், வயலூர் முருகனை வந்து பார்த்தீங்கன்னாக்க தத்துவ அர்த்தமாக கொண்டிருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மகர ராசியிலே பிறந்தவர்கள் வயலூர் முருகனை வழிபடுவது, நீங்க மானசீகமா ஆத்மார்த்தமாக வயலூர் முருகனை வழிபட்டாலும் உங்களுக்கு நிறைய பொன் பொருள் சேரும், நிலம் மண் மனை யோகம் அமையும். பொருளாதாரத்துல ஒரு பில்லர் போட்டு வீடு கட்டுறது, ஒரு மண் மனை இடம் வந்து சொந்தமாக அமைது, இந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கிறது. ரியல் எஸ்டேட் மண் மனையால வந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துறது. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஒரு சுபிக்ஷமான பலனை ஏற்படுத்தக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது மகர ராசிக்கார அன்பர்களுக்கு முருக வழிபாடு, குறிப்பாக வயலூர் முருக வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய ராசியில குரு பகவான் நீச்சமாவார். குரு வந்து எங்கெல்லாம் நீச்சமாகுதோ அங்கெல்லாம் வந்து வழிகாட்டுதல் குறைவாக இருக்கும். தானே விழுந்து தானே எழுந்திருச்சு தானே தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வளரக்கூடியவர்கள். தொழில் சிந்தனை, நம்ம செல்ஃபா வந்து ஒரு தொழில் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம சுயமா எழுந்திருச்சு நிக்கணும்ன்ற நிறைய எண்ணங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தன்னுடைய 30 வயது வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லாமல், வழி இல்லாமல், யாரிடமும் சொல்லாமல் சங்கடப்பட்டு தன்னை தானே செதுக்கிக் கொண்டு வெளியேறி வரக்கூடியவர்கள் மகர லக்னத்திலும் மகர ராசியிலும் பிறந்த பெரும்பாலான நபர்கள். நீங்கள் உங்களுக்கு வழிதுணையாக, உங்களுடைய உறுதுணையாக ஒரு கைடு வேணும். யாரையாவது ஒரு நபரை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆசிரியர் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஜோதிடரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மற்றவங்களை கேட்டு பண்ணுங்க. உங்க செல்ஃபா எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ரொம்ப காலதாமதமா கொண்டு போய் விடும். துறை சார்ந்த சீனியர்களை ஃபாலோ பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு குருவினுடைய பிரார்த்தம் வேண்டும். அதாவது ஒரு கைடு. கட்டாயமாக 11ஆம் அதிபதியாகிய செவ்வாயினுடைய பிரார்த்தம் வேண்டும். தைரியக்காரகனாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். வயலூர் முருகனை வழிபடுங்கள். ஜென்ம நட்சத்திர நாளன்று கோயில் பிரகாரம் சென்று நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி பழகுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.